எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். என் கணித அடிப்படையில் நீயா நானா கோபிநாத் அவர்களின் உண்மை முகம். தொகுப்பாளர், எழுத்தாளர், நடிகர் என பன்முகை தலைமை கொண்ட நீயா நானா கோபிநாத் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 4, 1975 என்ற என் கணித அடிப்படையில் நீயா நானா கோபிநாத் அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்பவராகவும், மிக உயர்ந்த லட்சியங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இயல்பான மனிதராக சமுதாயத்தில் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் ஆழமான உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவும், மனித குலத்திற்கு சேவை செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும், கலை, இசை மற்றும் ஆலோசகர் போன்ற துறைகளில் ஜொலிப்பதோடு மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளாக எடுத்துக்கொள்வதால் மன அழுத்தம் காரணமாக மன அமைதியிலிருந்து தவிப்பவராக இருக்கிறார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தம், மரணத்தின் பின்னணி மற்றும் உயர் ஆன்மீக தேடலில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் மற்றவர்கள் பின்பற்றும் வழக்கமான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்காமலும் எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை தனித்து அடையாளப்படுத்துவதோடு இவருடைய அறிவுரைகளும் மற்றவர்களிடமிருந்து வினோதமாகவும் வித்தியாசமாகவும் வெளிப்படும். நீயா நானா கோபிநாத் அவர்கள் சமூகத்தின் வழக்கமான பாரம்பரியமான சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு இவருடைய கலைப்படைப்புகள் யாவும் ஆழமான சமூக பிரச்சனைகள், ஆன்மீகம் மற்றும் மனிதநேய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நீயா நானா கோபிநாத் அவர்கள் தன்னுடைய துறையில் ஏற்கனவே உள்ள மரபுகளை பின்பற்றாமல் புதிய பாணிகளை, நுட்பங்களை அல்லது வடிவங்களை உருவாக்குவதோடு இவருடைய கலை வழக்கமான பார்வையில் இருந்து மாறுபட்டதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருக்கும். மேலும் நீயா நானா கோபிநாத் அவர்கள் தன்னுடைய கலை நுண்ணறிவை வெறும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தாமல் மாறாக சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தவும், விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மக்களிடையே அன்பையும் இரக்கத்தையும் வளர்க்கவும் பயன்படுத்திக் கொள்வார். மேலும் நீயா நானா கோபிநாத் அவர்கள் கலைப்படைப்புகள் பரவலாக பாராட்டப்படுவதோடு மக்களை ஆழமாக சிந்திக்க தூண்டுவதாகவே இருக்கும். நீயா நானா கோபிநாத் அவர்களின் கலைப்படைப்புகள் யாவும் தத்துவார்ந்த கவிதைகள் அல்லது சமூக போராட்டங்களை சித்தரிக்கும் தன்மை கொண்டதாகவே வெளிப்படும். நீயா நானா கோபிநாத் அவர்கள் தான் சார்ந்த கலைத்துறையின் மூலமாக மக்களின் சிந்தனையை தூண்டுவதோடு மனதை நெகிழ வைக்கும் மற்றும் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவராக பிறந்திருக்கிறார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை கூட பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய கற்றல் அனுபவங்களை தரக்கூடியவராகவே இருக்கிறார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் தன்னுடைய பேச்சு திறனால் வெறும் தகவல்களை மட்டும் வழங்குவதாக இல்லாமல் பார்வையாளர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு தன்னுடைய நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் முனைப்பாக செயல்படுவார். நீயா நானா கோபிநாத் அவர்களின் இரக்க குணங்களால் மற்றவர்களை எளிதில் உணர்ச்சி பூர்வமாக அரவணைத்து கொள்வதோடு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களுடன் ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதோடு தான் தொகுப்பளிக்கும் நிகழ்ச்சியில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை திறம்பட வெளிப்படுத்துவார். இதனால் பார்வையாளர்கள் கோபிநாத் அவர்களின் பேச்சை கேட்பதற்கு உணர்ச்சி பூர்வமாக தங்களை இணைத்துக் கொள்வார்கள். நீயா நானா கோபிநாத் அவர்கள் வழக்கமான தொகுப்பாளர்களைப் போல் இல்லாமல் புதிய உத்திகளை கையாண்டு ஒரு நேர்காணலை சாதாரண கேள்விகளால் முடித்துக் கொள்ளாமல் தன்னுடைய தனித்துவ பாணியால் ஆழமான மற்றும் சுவாரஸ்யமான உரையாடலாக மாற்றிவிடுவதால் பார்வையாளர்களின் முழு கவனத்தையும் தன்பால் ஈர்க்கும் காந்த ஈர்ப்பு சக்தி கொண்டவராக பிறப்பெடுத்திருக்கிறார். நீயா நானா கோபிநாத் அவர்களின் ஆழமான ஈடுபாடு மற்றும் உணர்ச்சி வசப்படும் குணங்களால் தன்னுடைய கலை படைப்புகளின் போது, அதாவது நிகழ்ச்சிகளின் போது தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்வது இவருக்கு சவாலாகவே இருக்கும். நீயா நானா கோபிநாத் அவர்கள் வெறுமனே நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பதில் திருப்தி கொள்ளாதவராக உயர்ந்த நோக்கம் கொண்ட செய்தியை பரப்பக்கூடிய கருவியாக தன்னை வடிவமைத்துக் கொள்வார். நீயா நானா கோபிநாத் அவர்களின் சமூக பணிகள் ஒரு சாதாரண சேவையாக இல்லாமல் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் சக்தி வாய்ந்த சமூக சீர்திருத்தங்களை கொண்டதாக இருக்கும். நீயா நானா கோபிநாத் அவர்கள் எந்த ஒரு சமூக பணிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதோடு அதன் வெற்றிக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் தயங்காமல் செய்து முடிப்பார். நீயா நானா கோபிநாத் அவர்கள் சமூக நல பணிகளிலோ அல்லது மக்களின் நலனிலோ தற்காலிகமான தீர்வை பற்றி சிந்திக்காமல் நீண்டகால நிலையான மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வரலாம் என்று சிந்திப்பவராக பிறப்பெடுத்திருக்கிறார். அதாவது துயரத்தில் இருக்கும் மக்களுக்கு ஒருமுறை உணவு வழங்குவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த மக்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளை அல்லது வாய்ப்புகளை பெற்றுத்தரும் குண அமைப்பை கொண்டவராக இப்புவியில் வாழ வந்திருக்கிறார்.
மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் பிறரால் கவனிக்கப்படாத அல்லது தீர்க்கப்படாத சிக்கல்களுக்கு சிறப்பான தீர்வை தரும் சமூக ஆர்வலராக சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நியானானா கோபிநாத் அவர்கள் சிறப்பான தலைமைத்துவ குணங்கள் கொண்டிருந்தாலும் அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்படாமல் இரக்கம், அன்பு மற்றும் உள்ளுணர்வு மூலமாக பிறருக்கு ஊக்கமளித்து அவர்களையும் சமூக பணியில் ஈடுபட தூண்டும் மாற்று தலைமையாக செயல்படுவார். நியானானா கோபிநாத் அவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்கும் சமநிலை பண்பாளராக எவ்வித பாகுபாடும் இல்லாமல் ஒரு குடும்பமாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து பார்ப்பதோடு அவர்களை சமூக நலப் பணிகளில் ஈடுபட வைக்கும் தனித்துவமான தலைமைத்துவ குணங்களை கொண்டவராக இருக்கிறார். நியானானா கோபிநாத் அவர்கள் தன்னுடைய லட்சியங்களுக்காக போராடும் போது சில சமயங்களில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முழுமையாக மறந்து விடுவதால் இவருடைய வாழ்க்கை துணையாக வருபவர் ஒரு சாதாரண சராசரியான வாழ்க்கையை எதிர்பார்ப்பவராக இருந்தால் கோபிநாத் அவர்களின் கலைப்பயணம் மற்றும் சேவை மனப்பான்மையை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். எனவே இவரை புரிந்து கொள்ளும் ஒரு துணையே கோபிநாத் அவர்களின் வாழ்க்கையை மேலும் மெருகேற்றச் செய்யும். நியானானா கோபிநாத் அவர்கள் உலகளாவிய அன்பு மற்றும் அதிக மனிதநேயம் கொண்டவராகவும் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவராகவும் ஒருவரின் ஜாதியையோ மதங்களையோ முக்கியமாக கருதாமல் அவர்களின் நல்ல குணமும் மனித நேயத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக கோபிநாத் அவர்கள் தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கிறார். மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் வழக்கமான நம்பிக்கைகள் மற்றும் சமூக மரபுகளை எளிதாக ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவுடன் ஆராய்ந்து பார்க்கும் பகுத்தறிவு பகலவனாக பிறவி எடுத்துள்ளார். இதன் காரணமாகவே ஜாதிய அமைப்புகள் மற்றும் மதத்தின் பெயரால் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றை ஏன் இப்படி செய்ய வேண்டும், இது நியாயம்தானா என்று சராமரியான கேள்விகளை கேட்பதோடு பழைய முறைகளை மாற்றுவதற்கான முழு முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் ஜாதி அல்லது மதங்களுக்கு இடையே இருக்கும் பிரிவினைகளை களைந்து அனைவரையும் ஒன்றிணைக்க தான் சார்ந்த கலை படைப்புகள் மூலமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார். மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் பலதரப்பட்ட ஜாதி மற்றும் மதங்களை சேர்ந்தவர்களை நண்பர்களாக கொண்டிருப்பதால் பெருமை கொள்வதோடு அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு பாலமாக இருந்து செயல்படுவார். நியானானா கோபிநாத் அவர்கள் சடங்குகள், சம்பிரதாயங்கள் போன்ற மதங்களின் வெளிப்படையான அம்சங்களை விட அதன் ஆழமான ஆன்மீக தத்துவத்தில் அதிக கவனம் அல்லது ஆர்வம் செலுத்துவார். மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் அனைத்து மதங்களும் அன்பையும் நல்லொழுக்கத்தையும் தான் போதிக்கின்றன என்ற கருத்தில் மிக உறுதியாக இருப்பதோடு எந்த ஒரு மதத்தையும் ஒரு உயர்ந்த மார்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியாகவே பார்ப்பார். நியானானா கோபிநாத் அவர்களின் இதுபோன்ற முற்போக்கான நிலைப்பாடு சில சமயங்களில் பாரம்பரிய மத அமைப்புகள் அல்லது ஜாதி அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதோடு தன்னுடைய கருத்துக்களை உறுதியாக வெளிப்படுத்தும் போது எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார். நியானானா கோபிநாத் அவர்கள் ஜாதி, சமயம் போன்ற குறுகிய வட்டத்தில் சிக்கிக்கொள்ளாமல் உலகளாவிய மனித நேயத்தையும் ஆன்மீக ஒற்றுமையையும் முன்னிறுத்தி செயல்படுவதோடு சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைவரையும் சமமாக மதித்து ஒற்றுமையுடன் வாழ வழிவகுக்கும் ஒரு சக்திமிக்க மனிதராக அவதாரம் எடுத்துள்ளார். நியானானா கோபிநாத் அவர்கள் விடாமுயற்சி கொண்டவராகவும் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் முழுமையாக ஆராய்ந்து அதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் திறமையானவராக இருப்பார். நியானானா கோபிநாத் அவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தனியாக போராடாமல் பிறரையும் இணைத்துக் கொள்வார். நியானானா கோபிநாத் அவர்களின் உள்ளுணர்வும் உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளும் பிறருக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பதோடு இக்கட்டான சூழ்நிலையை அனைவரும் ஒன்றிணைந்து சமாளிக்கும் ஒரு வாய்ப்பாக மாற்றி ஒற்றுமையின் பலத்தையும் பிறருக்கு உணவளிப்பார். நியானானா கோபிநாத் அவர்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஆளுமை சக்தி கொண்ட நபராக வெளிப்படுத்துவார். நியானானா கோபிநாத் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதில் உள்ள முரண்பாடுகளை நுட்பமான நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துவார். நியானானா கோபிநாத் அவர்கள் தன்னை பற்றியோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ சுய கேலி செய்து கொள்ள தூண்டுவதால் தன்னை பற்றி பெருமை பேசிக் கொள்ளாமல் தாழ்மையுடன் இருக்க விரும்புவார். இது பிறருக்கு ஒரு நல்ல உதாரணமாக அமையும். நியானானா கோபிநாத் அவர்களின் நகைச்சுவை எதிர்பாராத விதத்தில் அதிர்ச்சி தரும் வகையில் இருந்தாலும் அதன் நோக்கம் யாரையும் புண்படுத்துவதாக இல்லாமல் மாறாக ஒரு விஷயத்தை பற்றி புதிய கோணத்தில் சிந்திக்க வைப்பதாகவே இருக்கும்.
நியானானா கோபிநாத் அவர்கள் தன்னுடைய நகைச்சுவையின் மூலம் பிறரின் மனதை நோகடிக்காமல் அவர்களின் முகத்தில் புன்னகை வரவழைப்பதில் கைதேர்ந்தவராக இருப்பார். மேலும் நியானானா கோபிநாத் அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை கூட சிறிய நகைச்சுவையின் மூலம் பதட்டத்தை குறைத்து மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பதோடு அவர்களை ஒன்றிணைத்து சமுதாயத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மக்கள் மனதில் என்றென்றும் ஜொலித்து நிற்பார். நன்றி, வணக்கம்.